Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் பார்க்கலாம். அது நான்வெஜ் ஸ்டைலில் பார்க்கலாம். பொதுவாக அவரைக்காவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சோம்னா புளி ஊற்றாமல் தேங்காய் அரைச்சி வைக்கும்போது அதுவே ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம தேங்காய் கூட யூஸ் பண்ணாமல் இதை எப்படி நம்ம நான்வெஜ் ஸ்டைலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னோடய வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் உங்களுக்கு என்னோடய வீடியோ சேரும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த டேஸ்டியான ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயை நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாங்க. அது கொஞ்சம் லைட்டாக சூடானதும் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு அதையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் வணங்கட்டும். நம்ம இதுக்கு முன்னால் கடுகு சீரகம் போட்டு தாளிப்போம். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் ஸ்டைலில் ட்ரை பண்ணுறதுனால டைரெக்டாக வெங்காயம் அண்டு பூண்டு சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. அடுப்போட அனலை நம்ம மீடியமாகவோ அல்லது லோவாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக இருக்கிறதுனால தீய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கம்மியாக தீயை வச்சுக்கிட்டு வதங்கி வரும்போது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போது இந்த வெங்காயம் வதங்கி வந்துட்டு இருக்கும்போது இதில் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடுதலாக சேர்த்தாலும் நமக்கு ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். ஜீரணத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுப்பு தீ குறைச்சே இருக்கட்டும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு எப்போவுமே அனலை குறைச்சி வச்சுக்கிட்டோம்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா சேர்த்தும் போது அவரைக்காயை தண்ணி டேஸ்ட் கொடுக்கும். சிக்கனை விட மட்டன் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அசல் மட்டன் கிரேவி, மட்டன் வறுவல் சாப்பிட்ற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும். மட்டன் மசாலாவும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது காரத்துக்கு நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். முழுக்க மட்டன் மசாலாவே போடாமல் மிளகாத்தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அந்தளவுக்கு போதுமானதாக இருக்கும். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் காயெல்லாம் போட்டு வதக்கணும். பின்னால் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காய் நீட்டமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் குட்டியாக ஆட் பண்ணியிருக்கேன். காய் கொஞ்சமாக இருந்ததுனால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதுவே நிறையா இருந்ததுன்னா ஒரு அவரைக்காய் எடுத்தோம்னா அது 2ஆக கட் பண்ணால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா உள்ளே போகட்டும். அது வரைக்குமே அடுப்போட தீ மீடியம்லேயே இருக்கட்டும் அல்லது லோவில் கூட இருக்கட்டும். இப்போது வெஜிடபிள்ஸ்குள்ளே நல்லா மசாலாலாம் இறங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக காய் வேகிறதுக்காக தண்ணி விட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நம்ம கிளறி விட்டு கொஞ்சம் போல் நம்ம மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வேகவும் செய்யும், அடியும் பிடிக்காது, குழம்பும் சுண்டாது. நமக்கு தேவையான அளவுக்கு அந்த டேஸ்ட் குறையாமல் பக்குவமும் நமக்கு கிடைக்கும். மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வேக விட்டோம்னா அது பாட்டுக்கு அழகாக சூப்பராக வெந்து வந்துருங்க. அப்பப்போ இடையில நம்ம கிளறி விட்டுக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கும். தண்ணி தீஞ்சு போனாலும் நமக்கு காயோட டேஸ்ட் குறைஞ்சிருங்க. அதனால் தண்ணி பக்குவமாக அதுக்கு எவ்வளோ தேவையோ, நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக பெரட்டினாப்பில் இருக்கணும்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு அப்பப்போ பெரட்டி விட்டுக்கலாம். அடிப்பிடிக்காமையும் அந்த டேஸ்ட்டு மாறாமையும் நம்ம சமைக்கிறது தான் நம்ம டேஸ்ட்டே. இப்போது இடையில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆரம்பத்தில் நம்ம சேர்த்துருக்கலாம். ஆனால் அப்போ வேறு டேஸ்ட்டாக இருக்கும். முழு தக்காளியாக இருந்தால் அப்போ சேர்த்துருக்கலாம். இப்போ இடையில பேஸ்ட்டாக மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். பேஸ்ட்டோடு சேர்த்து காயும் வேகும்போது அது ஒரு தனி ஃப்ளேவரில் நமக்கு கிடைக்கும். டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். நான்வெஜ் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வேக விட்டுட்டு இடையிடையே நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நம்மளோட ரெசிபி அவரைக்காய் வறுவல் அருமையான டேஸ்ட்டில் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. தேவையான அளவு தண்ணியோட அழகாக வெந்து வந்துட்டுருக்குங்க. இப்போ தக்காளியோட
அந்த பச்சை வாசனை போனதும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ உப்பு காரம் நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காயில் நிறைய புரதச்சத்து இருக்குங்க. அது போக ரொம்ப லோ கொலஸ்ட்ரால் இருக்குது, நிறைய கனிம சத்துக்கள் இருக்குது, விட்டமின்கள் இருக்குது. இதோட பிஞ்சு நம்ம வாரத்தில் 2 தடவை சாப்பிட்டு வந்தோம்னா பித்தம் நல்லாவே குறையும். இது நம்மளோட ரத்த நாளங்கள் இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க, ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களாம் அடிக்கடி சாப்பிட்ணும். இந்த நார்ச்சத்து நிறைஞ்ச இந்த அவரைக்காய் இவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக நமக்கு கிடைக்கும்போது நம்ம வாங்கி வீட்டில் உள்ளவங்களுக்கு ஹெல்த்தியாக நம்ம சமைச்சு கொடுக்கலாம். அது போக குழந்தைங்களுக்குலாம் காய்கறிகள் நிறைய இப்போ இருந்தே கொடுத்து பழகுங்க. ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்கவங்க இந்த காய்கறியை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னோம் இல்லையா? அது போலவே சுகர் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப பெரிய வரப்பிரசாதமான ஒரு காய்ங்க. இதோட பிஞ்சு, அதாவது அவரைக்காய் பிஞ்சு ரொம்ப துவர்ப்பு சுவை உடையது. துவர்ப்பு சுவை பொதுவாக பிளட்டை பியூரிஃபை பண்ணும். அதனால் பிளட் சுகர் இருக்கிறவங்க நீரிழிவு நோயால் ரொம்ப உபாதைகள், அதாவது மயக்கம், தலை சுத்தல், கை கால் வலி, மரத்து போதல், அந்த ஊசி குத்துற மாதிரி இருக்கிறது, அந்த பெயின், இதெல்லாமே கண்ட்ரோலுக்கு வரும். அவரைக்காயோட பயன்களில் இன்னும் நிறைய இருக்குது. அதில் ஃபைபர் நிறையா இருக்குது. அதனால் மலச்சிக்கலை போக்குது, வயிற்று பொறுமலை நீக்குது. மூல நோய்கள் இருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவரைக்காயை உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. சிறுநீரை நல்லாவே பெருக்கி கொடுக்கும். சளி இருமலை கூட இது போக்குதுங்க. பொதுவாகவே பச்சை காய்கறிகளில் நிறைய நியூட்ரிஷன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், லோ கொலஸ்ட்ரால், ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது ஆரோக்கியம் தன்னாலே நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஹைஜீனாகவும் இருக்கலாம், வீட்டில் நோய்வாய் இல்லாமல் இருக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.